சொன்ன உடனே அவர் சொன்னாராம், எம்ஜிஆர் எழுதுறாரு, நாங்களெல்லாம் பக்கத்தில் இருக்கிறோம். சொன்னார், நான் ஒரு காந்தியவாதி, காந்திய தொண்டன். அவர் சொல்கிறார், எம்ஜிஆர் 4 முழம் வேஷ்டி, ஒரு கதர் ஜிப்பா, ஜவஹர்லால் நேரு மாதிரி ஒரு கோட்டா, அந்த வெஸ்ட் கோட்டு, அந்த கோட்டை போட்டுக்கிட்டு வரும்போது அப்படியே அந்த காந்திய தொண்டனாக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருந்தது. அப்படிப்பட்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு காந்தியவாதி, நான் வந்து மதுவினால் வருகிற தீமைகளை பற்றி இந்த மக்களுக்கெல்லாம் சொல்லி நாங்கள் ஆங்கிலேயருடைய போலீஸ்காரங்கிட்டெல்லாம் அடி வாங்கி நாங்கள்லாம் உள்ளே போயிருந்தவன். அப்படிப்பட்டவன் நான் சொல்லலாமா? மதுவை குடிக்குன்னு சொல்ல முடியுமா? அதை குடிக்கலாமா? குடித்தா என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு மதுவை குடிக்கிறத விட இப்படி இந்த ஒரு நடிகனாக இருந்தவன் மதுவை தொடவே இல்லை, அவன் கடைசி வரைக்கும் மதுவை தொடாமலே செத்து போனான்னு சொன்னான். நம்ம நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பேர் அல்லவா? எனவே நான் வந்து இந்த குடிக்க மாட்டேன், தொட மாட்டேன், செத்தாலும் பரவாயில்லன்னு அவர் சபதம் பண்ணுறாராம். இது எம்ஜிஆர் கண்கள் சொல்கிறார், கண்கள் எனக்கு கலங்கிறது, அப்படியே அழுக, கண்களெல்லாம் அப்படி எனக்கு கலங்கி போய் விட்டதுன்னு சொல்லி அப்படியே அந்த நினைவோடவே என்ன பண்ணுறாராம், ஒன்றும் சொல்ல முடியலன்னு சொன்ன உடனே நேராக அவர் வந்து அவருடைய அறைக்கு வந்துட்டாராம்.